அதாவது பழி வாங்கணும், அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும். நீங்கள் வந்து நம்மளால் பழி வாங்குவதற்கு நமக்கு வாய்ப்பு, அதாவது பழி வாங்கணும், அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முறையான வழிகளில், சட்டப்பூர்வமான வழிகளில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை நாம் பழி வாங்க வேண்டும். அப்போ தான் பழி வாங்குவோம் என்கிற. இப்போ நமக்கு நீதி கிடைக்காம இருக்கலாம். நம்ம மேலே ஒருத்தர் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாரு, நம்மளை ஏமாத்துறாரு. இப்போ எனக்கு நீதி கிடைக்காம இருக்கலாம். ஆனால் 2-3 நாளில், ஒரு வாரத்தில், 10 நாளில் அந்த நீதியை பெறுவதற்கான, நமக்கான நீதியை பெறுவதற்கான முயற்சியில் நம்ம இறங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம வந்து அவருக்கு முறையான வழிகளில் சட்டத்தின் மூலமாக நாம் அவருக்கு தண்டனை வாங்கி தருவோம் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து போலீஸ்க்கு போகாமல் அப்படியே போகிறீங்க, சரி அப்படி என்னதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் மேலே ஒருத்தர் பாதிப்பை ஏற்படுத்துகிறாரு, உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாரு. அதை நினச்சி நீங்கள் கோவப்படாமல் இப்படி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு திட்டிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வர்றது அவமானமாக இருக்கும். நம்மளை ஏமாற்றிட்டாங்களே, நம்மளை ஒரு கோழையாக நம்ம உணர்வோம். அப்போ முறையான வழியில் நீங்கள் என்ன பண்ணணும்? சட்டத்தின் மூலமாக காவல் நிலையத்தில் புகார் பண்ணி, நீதிமன்றத்தின் மூலமாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் தாமதமாக கூட அந்த நீதி, உங்களுக்கான நீதி கிடைக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக தூங்கணும். அந்த நீதி உங்களுக்கு 1 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கலாம். உங்களை ஒருத்தர் ஏமாற்றிட்டார், நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க, காவல் நிலையத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கான நீதி 1 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கலாம். ஆனால் இந்த 1 வருஷமும் நீங்கள் நிம்மதியாக தூங்கணும். அதற்கு எது காரணமாக இருக்குன்னா, உங்கள் நீதியை பெறுவதற்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கள். அந்த முயற்சி உங்கள் நீதியை பெறுவதற்கான நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கள். அந்த முயற்சி தான் உங்களுக்கான இன்றைக்கான தூக்கத்தை கொடுக்கிறது. இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக தூங்குவதற்கு அதுதான் காரணமாக இருக்குது. அதனால் வந்து அந்த பழி உணர்ச்சி மட்டும் இழந்துடும். அதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா, நமக்கான நீதியை பெறுவதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் நீதியை பெற வேண்டும். இல்லை எனக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் பாதிப்பை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா, அவர் வந்து பெரிய அதிகாரம் மிக்கவராக இருக்கலாம். அவரை எதிர்த்து நீங்கள் கோர்ட்டுக்கோ போனால் வேறு வகையில் உங்களுக்கு துன்பம் வரும். இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இருந்தால் மட்டும்தான் பின்வாங்கணும் கண்டிப்பாக. அப்படி பின்வாங்கிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு இல்லை, அவர் பெரிய ஆளாக இருக்கார், நம்ம போகிறோம் அப்படின்னா அவருக்கு எதிராக போனால் கண்டிப்பாக வேறு வகையில் நமக்கு துன்பம் வரும். அதுலேருந்து என்ன, அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இருந்தால் தான் பின்வாங்கணுமே தவிர, ஆனால் அந்த பழி உணர்ச்சி மட்டும் இழந்துடக்கூடாது. மனசுக்குள்ளே அந்த கோபம் இருக்குல்ல, நம்ம பாதிப்படைஞ்ச அந்த அவமானத்தை மட்டும் எப்போது நம்ம இழந்துடக்கூடாது. அவமானத்தை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டாரு, நம்மளை வந்து ஏமாற்றிட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு, அந்த கோபத்தை நம்ம இழந்துடவே கூடாது. என்றைக்கு வேணாலும் அது நமக்குள்ளே உயிரோடு இருக்கணும், பெருசாகிட்டே இருக்கணும், மறக்கவே கூடாது. அதான் ஞாபக சக்திங்கிறது. நீங்கள் அந்த மாதிரி உங்களை ஏமாத்துறாரு, அதெல்லாம் நீங்கள் மறந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபக சக்தி அப்புறம் இருக்காது. அதனால் அந்த கோபத்தை பாதுகாக்கணும். நமக்கான நீதியை பெறுவதற்கு பாதுகாப்பான சூழ்நிலை இங்கு இல்லாத பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்கள் நீதியை பெறுவதிலிருந்து நீங்கள் பின்வாங்க வேண்டுமே தவிர, பாதுகாப்பான வழி இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், கஷ்டப்படணும், அதுக்கும் கஷ்டப்படணும். நீதியை பெறுவதற்கும் நம்ம கஷ்டப்படணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நீதியை பெறுவதற்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறாங்க, 2 வீலர் வாங்குறாங்க, அது வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு, சரியாக நம்பி தான் வாங்குறாங்க, வாரண்டி சரியாக ஏதாவது சர்வீஸ்னால் ஒழுங்காக வரமாட்டேன்றாங்க. சரி போனால் போது, இது என்னால் அலைய முடியாது அப்படின்லாம் போகக்கூடாது. உடனே நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை அப்படின்னா, நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா, நீங்கள் அதற்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணாமல் இருக்கிறதே ஒரு சோம்பேறித்தனம். அப்போ உங்களுக்கு வந்து ஞாபக சக்தியெல்லாம் குறைஞ்சிரும். அந்த கோபத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு கோபம் இருக்குது, நம்மளை இந்த மாதிரி விலை கொடுத்து 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வண்டியை வாங்குகிறோம், ஆனால் அந்த வண்டி சரியாக சர்வீஸ் பண்ண வரமாட்டேன்றாங்க, அந்த வாரண்டி பீரியடில் சரியாக சர்வீஸ் பண்ண வரமாட்டேன்றாங்க. அப்போ உங்களுக்கு கோபம் வரமாட்டேங்குது. ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுவோம் அப்படின்னு போனால் உங்களுக்கு அந்த ஆர்வம் வரமாட்டேங்குது. அப்படின்னா நீங்கள் சோம்பேறித்தனம், கடைசியில் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க. போனால் சரி போகுது அப்படின்னு சொல்லி உங்கள் கோபத்தை உங்களுக்குள்ளே சமாதானப்படுத்தி நீங்கள் போனீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி எழும்பாது. இவனுக்கு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை, இவன் இப்படிப்பட்டவன் தான், இவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு தீர்வு தேடி இவர் போக மாட்டார், சகிச்சுப்பார், அப்போ இவருக்கு கோபத்தை ஏற்படணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கோபம் திரும்ப வராது. நமக்கு ஞாபக சக்தியெல்லாம் இழந்துருவோம். நம்ம கோபப்படணும். நம்ம கோபத்துக்கு ஒரு வலிமை இருக்குது, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அதை மற்றவங்களுக்கு உணர்த்தணும். அதுக்கான முயற்சி செய்யும்போது தான் நாம் நம்மளே பார்த்து நமக்கே ஒரு மதிப்பு வரும். அதனால் எப்போவுமே வந்து நமக்கான பாதிப்புக்கு எதிராக
நமக்கு வருகிற ஒரு கோபம் இருக்குல்ல, நமக்கு ஒரு இடையூறு செய்தால் நமக்கு ஒரு பழி உணர்ச்சி வருதில்ல, அந்த பழி உணர்ச்சி மட்டும் நம்ம இழந்துடக்கூடாது. அது ஒரு கோபம். அந்த கோபத்திற்கு மதிப்பு கொடுக்கணும். முறையான வழிகளில், சட்டப்பூர்வமான வழிகளில் நமக்கான நியாயத்தை நாம் பெற வேண்டும். அப்படி இல்லாமல் நீ போயிட்டு சும்மா வந்து போய் ஏன் வண்டி வாங்கினேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னடா ஆச்சா பூச்சான்னு நேரில் போய் சண்டை போடக்கூடாது. அது வந்து தவறான வழிமுறை. முறையான வழிகளில் போகணும். அப்போ தான் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். நேரடியாக போனீங்கன்னா சட்டையை பிடிச்சி சண்டை போட்டு அப்புறம் அவர் அடிப்பார், உங்களுக்கு இன்னும் அவமானமாக போயிடும். அப்புறம் அந்த அவமானத்துலேருந்து மீளவே முடியாது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இப்போ இது ஒரு பாதிப்பு. இதனால் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. முறையான வழியில் போனால் இப்போ நீதிமன்றமே உத்தரவிடுவாங்க, அவருக்குரிய இழப்பை நீங்கள் கொடுங்க அப்படிங்கும்போது கொடுத்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் அமைதியாகவும் இருக்கிறீங்க, உங்களுக்கான நீதியையும் நீங்கள் பெறுகிறீர்கள். இப்படி தான் போகணும். இப்படி தான் நீதியை ஆக்கப்பூர்வமான வழிகளில், ஆரோக்கியமான வழிகளில் பெற வேண்டும். நீங்கள் வந்து நேரடியாக போய் சண்டை போட்டிங்கன்னு வைங்க, நேரடியாக உங்களை நம்பி தானே வண்டி வாங்கினேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நேரடியாக போய் சண்டை போட்டிங்கன்னா அப்போ அவங்க அடிப்பாங்க, அவமானம் இன்னும் அதிகமாகும், உங்களுக்கு நீதி கிடைக்காது. இன்னும் உங்களுக்கு வந்து அந்த அவமானத்திலே உங்கள் உடம்பு நோய் வந்துடும், நிம்மதியாக தூங்க முடியாது, அந்த அவமானங்கள் மறையவே மறையாது. அப்போ அந்த அவமானத்தை மறைக்கணுங்கிறத என்ன பண்ணுவீங்க, தண்ணி அடிப்பீங்க, மேலும் உங்கள் உடல் நலத்தை கெடுத்துக்கொள்வீர்கள். எப்படியாவது இந்த அவமானத்திலேருந்து விடுபடணும் அப்படின்ட்டு. அதனால் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி நேரடியான வழிகளில் போய் சண்டை போட்டு உங்கள் நீதியை பெறணும் இல்லாமல் முறையான வழிகளில் போகணும். அப்போ தான் நம்ம உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் அமைதியாக இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம்.